பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு அழகா பேசினார் பாத்தீங்களா தேவன். நான் எகிப்துல நீங்க அடிமையா இருந்தீங்க, உங்களை வெளியே கொண்டு வந்து உங்க நுகத்தடி எல்லாம் முறிச்சு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில குந்தி குந்தி நடந்தார்கள். அவங்க கழுத்துல நுகத்தடி இருந்துச்சு. மனிதர்கள் அவங்கள ஆளுகை செய்தார்கள். மனிதர்களுக்கு அவங்க அடிமைகளாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மை பார்த்தும் அதே வார்த்தையை தான் தேவன் சொல்லுகிறார். நான் உன் வாழ்க்கையில கிரியை செய்து உன் நுகத்தடிய முறிச்சு உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். என்ன நுகத்தடி நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே? மனுஷங்களுக்கு நம்மை அடிமைகளாக்குகிற கடன்கிற நுகத்தடி நம்ம மேல இருக்குல்ல, அந்த நுகத்தடிய முறித்து போடுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அவமானத்தால நம்ம எவ்வளவு குந்தி குந்தி நடக்கிறோம் இல்லையா? நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடிய மாற்றி போட்டு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் வியாதிங்கிற நுகத்தடி ஒரு சிலருக்கு, பிரியமானவர்களே, வியாதிங்கிற நுகத்தடியை முறித்து போட்டு நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் நான் அதை செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்புவோம் நம்புவோம். பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணுமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு விட்டு கொடுக்கணுமா? அவர் கிரியை செய்ய அனுமதிக்கணும். அப்பா மாற்றும், என் கடனை மாற்றி போட உம்மால் மட்டும்தான் முடியும். நான் வாங்கியிருக்கேன், உண்மைதான். என்னுடைய உபத்திரவ சூழ்நிலையில நான் வாங்கிட்டேன், உங்களை நம்பிதான் வாங்கினேன், நீங்க மாற்றி போடுங்கன்னு கேட்கும் பொழுது கட்டாயம் மாற்றி போடுவார். கடனை மாற்றுகிறவர் அவர்தான். கடன்கிற நுகத்தடிய உடைத்து போடுகிறவர் அவர்தான். வியாதிங்கிற நுகத்தடிய மாற்றி போடுறவர் அவர்தான். உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன்னு சொல்றாருங்க. அவருடைய வார்த்தையை நம்பி மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். அவர் நிச்சயமாய் நம்மை விடுதலை ஆக்குகிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகர், ஆவியான அன்பு தெய்வம், எங்களுடைய நுகத்தடிகள் எல்லாம் உடைச்சு போட்டு எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர் அப்பா. எங்களை வெட்கத்துக்கும் அவமானத்துக்கும் நீங்களாக்கி எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தெய்வம் ஐயா, உம்முடைய கரத்தில் எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். நுகத்தடிகளை மாற்றி போடும். நிந்தையான நுகத்தடிகள், வேதனையான நுகத்தடிகள், ஒடுக்குகிற நுகத்தடிகள் எல்லாவற்றையும் மாற்றி நாங்கள் ஜெயமுள்ளவர்களாய் நடக்க கிருபை செய்யும் நாதா, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.